Let us discuss the total variable cost, total fixed cost, total cost, as well as average fixed cost, average pay variable cost, average total cost, and marginal cost with an assumed numbers in detail. Total fixed cost na 1000 rupees na assume பண்ணிக்கிறேன். 1000 rupees இருந்தால் it remains 1000 at all level. நீங்க 0 unit பண்ணாலும் 1000, 1 unit பண்ணாலும் 1000, 2 unit பண்ணாலும் 1000. So it remains 1000 at all levels. So almost 12 levels இருக்கு. 6 levelsல நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படியே தான் ரிப்பீட் பண்ண போறோம். So முதல் 6 levels வந்து நான் வொர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி இட்ஸ் அவைலபிள் in the board. Total fixed cost. இந்த total fixed cost கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 0 இருந்தாலும் 1000, 2 இருந்தாலும் 1000, 4 இருந்தாலும் 1000, 6 இருந்தாலும் 1000, 8 இருந்தாலும் 1000, 10 இருந்தாலும் 1000, 12 இருந்தாலும் 1000. It remains constant. ப்ரீவியஸ் லெக்சர்ல தனித்தனியா பார்த்தோம். இங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிராஃப்ல போட்டு பார்க்க போறோம். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் இப்படி தான் இருக்கும் ஹரிசாண்டலா. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் பேசிஸ்ல கான்ஸ்டன்ட்னு சொன்னேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல 50 ரூபீஸ்னு எடுத்துக்கிறேன். 0 இருந்தா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே பண்ணலன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒன்னு பண்ணாக்க 50 ரூபீஸ் வச்சுக்கிறேன். அப்ப ரெண்டு பண்ணியிருந்தால் 100 வரணும். ஆனா 100 போடல. ஏன்னா வேரியபிள் காஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டா சேஞ்ச் ஆகாது. So when it comes for the material and the rent for Singer Academy coaching also we can say ரெண்ட் வந்து நான் 1000 ரூபீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாக்க எனக்கு ஒரு மெட்டீரியல் பிரிண்ட் அவுட் போட்டு அவனுக்கு பைண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு 50 ரூபீஸ். இதே 100 ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அப்பே ரெண்ட் அதே தான். ஆனா பிரிண்ட் அவுட் போட்டு பைண்டிங் பண்ணும்போது லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணும்போது பைண்டிங் காஸ்ட் ரொம்ப சீப்பர் ஆயிடுது. So variable cost also we thought will not be changing. Of course to certain level the variable cost will be decreasing. அதனால செகண்ட் யூனிட் பண்ணும்போது 50 பிளஸ் another 50 100 க்கு பதிலா 50 plus 40 90 மட்டும் வச்சுக்கிறேன். It is not proportionate change but least proportionate change in the very beginning, right? 90. 3 units இருக்கும்போது 140, 4 units இருக்கும்போது 196, and 5 units இருக்கும்போது 255, and 6 units இருக்கும்போது 325. That is how it is recorded here. 7 units இருக்கும்போது 400, 8 units இருந்தா 480. 7 ல இருந்து 8 1 இன்க்ரீஸ் பண்றதுக்கு 80 ரூபீஸ் ஆயிடுது பாருங்க. Larger the quantity, beyond the controllable limit, per unit cost will be exorbitantly high and increasing. This is the reason why this is not constant per unit at all level. Constant per unit அப்படிங்கறது நம்ம எடுத்தோம்னா பார்த்தோம் previous lectureல. பட் practically அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இல்ல. ஆரம்பத்துல per unit குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் saturate ஆகும். அதுக்கு ஒரு increase கூட ஆக வாய்ப்புகள் இருக்கு. That's how the total variable cost is arrived. இப்போ இந்த total variable cost நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணா எப்படி இருக்கும்? 0 ல இருந்து 0, 2 யூனிட்ஸ் இருக்கும்போது 50 and 90, 4 யூனிட்ஸ் ஆக இருக்கும்போது 196, 6 ஆக இருக்கும்போது 325 and 8 ஆக இருக்கும்போது 480 and 10 ஆக இருக்கும்போது 670 almost here 670, 12 ஆக இருக்கும்போது 1080. This will be almost 1080 here, almost here. This is how the total variable cost curve looks. And total cost is nothing but summation of these two. இது ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா அதான் நமக்கு total cost. So total cost is nothing but total fixed cost plus total variable cost 1000, 1000 plus 50, 1050, 1000 plus 90, 1090, 1000 plus 140, 1140, 1000 plus 196, 1196, 1000 plus 255, 1255, 1325 and so on. இப்போ இந்த total fixed cost means fixed cost variable cost சேர்த்து பிறகு இருக்கக்கூடிய இந்த total cost நம்ம plot பண்ணாக்க எப்படி இருக்கும்? At 0 it's 1000, then it is 1050, 1090 here, and then 1040 here, 1140 here, 1196, then 6 இருக்கும்போது 1325, then finally almost 2000 something, 2080. Okay, I'll draw this way.
This is called total cost. This is how the cost curve appears in the case of total angle. Total angle la paakumbodhu total fixed cost curve horizontal ah irukum, total variable cost slopes upward ah irukum. At zero it should be zero only or origin touch pannum, and total cost வந்து summation of these two at zero. Total cost curve y axis la enga irukuna is equal to the total fixed cost ah irukum. Total cost at zero level of production y axis la எந்த இடத்துல இருக்கும் அப்படினு சொன்னாக்க fixed cost க்கு equivalent ah இருக்கும். Most probably we least bother about the total fixed cost or total cost curve. Most of the time we will be discussing only the average cost curve. Average cost curve na என்ன அர்த்தம்னா இந்த காஸ்ட் per unit basis ல சொல்லிட்டோம்னா அது பேர் average cost. Total fixed cost வந்து 1000, அப்ப average fixed cost எவ்வளவு இருக்கணும்? So average fixed cost is nothing but total fixed cost divided by number of units. எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 1000 divided by 0 infinity. I don't post that here. 1000 rupees for 1 unit na per unit 1000. 1000 rupees for 2 units, and the rent remains constant. ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ரெண்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ரெண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப 1000 divided by 2 500, 1000 divided by 3 333, 1000 divided by 4 250, 1000 divided by 5 200, 1000 divided by 6 183, I think so. Yeah, 167. This is how we will be calculating the average fixed cost. Okay, average fixed cost nama arrive பண்ணியாச்சு. I am going to post that in the graph. 1 unit ஆக இருக்கும்போது 1000 ஆக இருக்கு, 2 units இருக்கும்போது 500 குறையுது, 4 units 2 units இருக்கும்போது 500 நான் இங்கே வச்சுக்கிறேன் டாட், 4 units இருக்கும்போது 250, 6 units இருக்கும்போது 167, 8 units இருக்கும்போது 125, and 10 units இருக்கும்போது this will be 100, and then for 12 units it is 83. Remember that average fixed cost curve always slopes down. Average fixed cost curve always slopes down. ரொம்ப முக்கியம், நீங்க இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும். Total fixed cost curve எப்படி இருக்கு, average fixed cost curve எப்படி இருக்கு. This will be always slopes down. ஏன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாது, ஆனா அவுட்புட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது டினாமினேட்டர் நம்பர் அதிகமாயிட்டே போகுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் will be lesser-ஆ தான் இருக்கும். That's why the average fixed cost is slopes downward. Then now we are going to calculate average variable cost. Average variable cost is nothing but total variable cost divided by number of units. I am leaving the first one. The second case, total variable cost 50 ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 50, 90 for 2 unitsனா ஒரு யூனிட்டுக்கு 45 குறையுது, 140 for 3 unitsனா per யூனிட்டுக்கு it's almost 47 rupees, and then 196 for 4 அப்படின்னு சொன்னாக்க this will be 49, and the same way 200 divided by 5 it will be 51, 255 by 5 51, and then it will be 54. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு காஸ்ட் பர் யூனிட் பேசிஸ்ல போடும்போது டிக்ரீஸ் ஆகும், வேரியபிள் காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும், ஆனா இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் பர் யூனிட் 50 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆச்சு. ரெடியூஸ் ஆகிறது காரணம் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆர் குட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த வேரியபிள் காஸ்டா இருக்கும். ஆஃப்டர் சர்டன் டைம் இட் வில் பி ஆல்வேஸ் இன்க்ரீசிங், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பர் யூனிட் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிடும் பிகாஸ் ஆஃப் த மிஸ்மேனேஜ்மெண்ட், டிஸ்எக்கனாமிஸ், பிகாஸ் ஆஃப் தி exorbitant size of the business becomes non-handleable. இதை நம்ம இங்க பிளாட் பண்ணோம்னா, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பிளாட் பண்ணோம்னா நமக்கு 2 ஆக இருக்கும்போது 45, 2 ஆக இருக்கும்போது 45, 45 is anywhere here. 4 ஆக இருக்கும்போது 49, 6 ஆக இருக்கும்போது 54, 6 ஆக இருக்கும்போது 54, 54, 8 ஆக இருக்கும்போது 60, and then 10 ஆக இருக்கும்போது almost 67, 12 ஆக இருக்கும்போது 90. ஓகே, 12 ஆக இருக்கும்போது 90. So
average variable cost. Average variable cost. ரொம்ப சிம்பிளானது. Average variable cost. Average variable cost is not always constant per unit basisல. கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சிக்கிட்டே வந்தது திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்க்ரீஸ் ஆகும்போது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் நமக்கு மேலே போயிடும். ஸோ decreases and then increases. This is how the curve will be there for the average variable cost. ரெண்டாவது curve முடிஞ்சு போச்சு. Then now we are going to discuss the average total cost. Average total cost is nothing but summation of fixed cost and variable cost. So here is average variable cost average fixed cost sum பண்ணலாம். இல்லனா total cost நீங்க units எல்லாம் divide பண்ணலாம். In either way you will get the average cost here. So average cost போடும்போது இந்த average cost நான் plot பண்ணும்போது எவ்வளவு வருது? We'll first calculate here average cost. First I am leaving this 1050 divided by 1, 1050. Then next 1090 divided by 2, 545 or 500 plus 45, 545. Total cost divided by units னு போட்டாலும் அதே ஆன்சர், இல்லனா average fixed cost plus average variable cost போட்டாலும் அதே ஆன்சர். 333 average fixed cost plus 47 average variable cost ரெண்டு ஆட் பண்ணா 380. Or 1140 divided by 3 you will be getting the same answer 380. Same way for the next one 250 plus 49 299. 200 plus 51 251. 167 plus 54 221. This is how the average total cost will appear. I am going to plot the average total cost in that curve. 2 ஆக இருக்கும்போது average total cost is 1 இருக்கும்போது average total cost வந்து 1050. 2 இருக்கும்போது 545. 4 ஆக இருக்கும்போது 299. So here 4 ஆக இருக்கும்போது 6 ஆக இருக்கும்போது நமக்கு 221. 6 ஆக இருக்கும்போது 221. And 8 ஆக இருக்கும்போது 185. 10 ஆக இருக்கும்போது you get 167. Still lower. Then 12 ஆக இருக்கும்போது it becomes 172. So average total cost gradually decrease ஆயிட்டே போகுது. After some point in time it becomes increasing. Average total cost or simply average cost. Average cost. Whenever I say the term average cost, it represents the total cost only. Average cost is decreasing, later it is increasing. ஒரு லெவலுக்கு அப்புறம் increase ஆயிடுது. Average cost. I hope you could understand this one much better way. The last cost I am going to discuss here is the marginal cost. Marginal cost. Marginal cost அப்படிங்கிறது incremental cost for manufacturing additional unit. ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர் பண்றதுனால என்ன எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருது அது பேர் மார்ஜினல் காஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ ஜஸ்ட் டிராப் 0ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆகும்போது 1000 rupeesல இருந்து 1050 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட்டுக்கு யூ ஆர் ஸ்பெண்டிங் 50 rupees எக்ஸ்ட்ரா. அதர்வைஸ் த சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் யூனிட் or change in total cost divided by change in units. Change in total cost is nothing but 1000 to 1050, 50 in the numerator. Change in units is 0 to 1, 1 is the denominator. So 50 divided by 1, 50 rupees. Or total cost for the teeth element minus total cost for the prior one. Total cost for this is 1050, total cost for the prior one is this one, 1000, so 1050 minus 1050. So this way, in either of these two ways, you can calculate the marginal cost. So marginal cost is nothing but incremental cost for manufacturing one incremental unit. அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 1000ல இருந்து 1050, 1050ல இருந்து 1090, அப்போ 40 rupees இன்க்ரீஸ் ஆகுது. 1090ல இருந்து 1140, அப்போ the increase will be 50 rupees. And 1040ல இருந்து 1196, then 56 will be the incremental value.
1196 to 2255 அப்படின்னு சொன்னாக்க 59 rupees increase ஆகுது. And then here 1255 ல இருந்து 1325 45 50 70 rupees increase ஆகுது. The same way 75 80 90 100 110 300 ன்னு நமக்கு increase ஆயிருக்கிறது தெரியுது. This is how the marginal cost can be identified. இந்த marginal cost curve நம்ம இங்க plot பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. How this will appear. Marginal cost curve. First unit க்கு 50, second unit க்கு 40, second unit க்கு 40, first unit 50, second unit க்கு 40, third unit க்கு 50, third unit க்கு 50, fourth unit க்கு 56, இங்கே 56, and then 59 8th ல sixth ல வந்து 70, sixth ல 70, and 8th ல 80, then 10th ல 100 will be here, then 300, then 300. The curve will be this way. There will be lots of confusion, so I am drawing this way. Marginal cost. This will be called marginal cost. இதுல நீங்க marginal cost எவ்வளவு மைன்யூட்டா இங்க டிரா பண்றோம்ங்கறத பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. Marginal cost in certain time, up to some time, will be lesser than the average variable cost. இந்த ரெண்டுக்குள்ள கனெக்ஷன்ஸ் நீங்க பாருங்க. இந்த இடத்துல marginal cost is much lesser than the average variable cost. I am discussing between the variable costs only. Marginal cost is lesser. After some point in time, அதுக்கு பிறகு marginal cost is greater than the average cost. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஆரம்பத்தில் marginal cost வந்து average variable cost காட்டிலும் கம்மியா இருக்கும். one point in time ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். அதுக்கு பிறகு என்ன ஆயிடும்னா marginal cost வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா இது இன்கிரிமெண்டல் காஸ்ட். Marginal cost otherwise named as additional cost are equivalent to the variable cost for the next extra unit. அவ்வளவுதான். வேரியபிள் காஸ்ட் எப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போதோ அப்ப மார்ஜினல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். வேரியபிள் காஸ்ட் எப்ப டிக்ரீஸ் ஆகுதோ அப்ப மார்ஜினல் காஸ்ட் குறையும். சோ ஒரு ஆப்டிமம் லெவல் வரைக்கும் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்ப மார்ஜினல் காஸ்ட் will also be decreasing. ஆப்டிமம் லெவல் ரீச் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் will be increasing, which is the marginal cost. இது எதுக்கு இங்க சொல்றேன்னா அதனால தான் இந்த மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் உள்ள லிங்கை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லி இருக்கிறேன். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள லிங்க். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. மார்ஜினல் காஸ்ட் இதை காட்டிலும் கம்மியா இருக்கும், ஆனா இதை காட்டிலும் ஃபாஸ்டரா இன்க்ரீஸ் ஆகும். இது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், இது ஆவரேஜ் இது மார்ஜினல் காஸ்ட். இந்த லிங்க் நான் இங்க போடும்போது இந்த பாயிண்ட் இன் டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் காட்டிலும் ஜாஸ்தி இருக்கு. இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட் கம்மி, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கம்மி. இந்த ஒரு லைனை மட்டும் இங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்குன்னா குறைஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். அதுலயே நீங்க மார்ஜினல் காஸ்ட் போட்டீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் will be the lesser than the average variable cost up to some point, thereafter equates, thereafter marginal cost will be higher than the average cost. இத காட்டிலும் average variable cost காட்டிலும் higher இருக்கும். இந்த லிங்க் ரொம்ப முக்கியமா சார். of course this is the most important link to know. ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாயிண்ட் இன் டைம்ல உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண பிளான் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் இன் டைம் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். தட் இஸ் a core point. When the marginal cost and average variable cost is meeting at a point, then automatically what happens? They have to stop production or they have to discontinue their operation. அந்த பாயிண்ட் இன் டைம்ல தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் காஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. That's why I am linking these two. We'll see that in detail in the next lecture. இத தனியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் அதோட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். That is most important. இதோட முடிக்கிறது கிடையாது, அதையும் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்வ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்.
இந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதோடைய லிங்கை இந்த நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம்.